ஹலோ வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள், அதாவது வந்து டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்களோட இல்லத்தில், பனையூர் இல்லத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சந்தித்து விஜய் அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசுவாங்க? தேர்தலை பற்றி தான் பேசுவாங்க, கூட்டணி பற்றி தான் பேசுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, டிமாண்டிங் டிஎம்கே கூட்டணியில தான் இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ். அப்படி இருக்கிறச்சு வந்து டிவிகே கூட வந்து பேசுறது அப்படின்றது வந்து, இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னா, டிமாண்டிங் அரசியலா தான் இது பார்க்க முடியும். ஏன்னா, இது ஒண்ணும் உடனே மெர்ஜ் ஆயி, உடனே 2026ல அப்படியே டிவிகேவும், காங்கிரஸும் அப்படியே 2 பேரும் கூட்டணியிலருந்து அப்படியே ஜெயிச்சுடுவாங்க. அப்படின்னுலாம் வந்து இது வந்து கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இதுக்கெல்லாம் நெறைய கள எதார்த்தமா கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணணும். அதுவும் 1 இயர்க்கு முன்னாடியே 2 பேரும் காங்கிரஸும், டிவிகே இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அப்பவும் ஜெயிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடியுமே தவிர, திடீர்னு ஒரு கூட்டணி வச்சு வந்து உடனே ஜெயிச்சு, நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரிலாம் ஆயிட முடியாது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். இங்க இருக்கிற சூழல், எதார்த்தம் வேற. ஆனா, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் கை குடுக்கும். இத வச்சு டிஎம்கே கிட்ட வந்து அதாவது ஷீட் ஷேரிங். அந்த ஷீட் ஷேரிங்ல வந்து அவங்க குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 20 தொகுதி டிஎம்கே குடுக்குறோம்னோம். ஆனா இவங்க கேட்கலாம் 40 தொகுதி, 50 தொகுதி அப்படி வந்து கேட்கறதுக்கு வேணா இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, இந்த டிமாண்டிங், அதாவது வந்து சீட் ஷேரிங்ல வேணா இது அத வந்து ஒரு இதுவா பிளாக்மெயில் பண்ணலாமே தவிர, ஸோ அவங்கள வந்து ஒரு டிஎம்கேவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க. இவங்க வந்து சீட்டுக்காக தான் இந்த மாரியா விஷயங்கள் பண்ண முடியுமே தவிர, டிஎம்கேவிலருந்து காங்கிரஸ் வெளிய வந்துருச்சு அப்படின்னா, காங்கிரஸ் தனித்து நின்னு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா, பெர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5%, 6%க்குள்ள தான் இருக்குதே தவிர, ஒரே அப்படியே வந்து இவங்க தனிச்சு இதுவரைக்கும் நின்னதே இல்ல. அப்படின்னு தான். ஏன்னா, ஆ 1970, 72க்கு அப்புறம் காங்கிரஸே கிடையாது தமிழ்நாட்ல. எப்போ வந்து திராவிட கழகங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததோ, அன்னைக்கே காங்கிரஸ் வந்து கடலில் போட்ட பெருங்காயம் மாரி கரைஞ்சே போயிடுச்சு. அவ்வளோதான். இது தூக்கி நிறுத்துறது வந்து காங்கிரஸோட அந் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா, இது மேலிட பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தியும், வேணுகோபால் அவர்களும் சந்திச்சு பேசுனதெல்லாம் வந்து, உடனே வந்து மெர்ஜ் ஆயி அப்படியே ஜெயிச்சுருவாங்க அப்படின்லாம் இது வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இன்னும் ஒரு 3, 4 மாசத்துலயே வந்து எலக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். 2026ல எலக்ஷன். அந்த இதுவும் பிரிக்கலாம் வேணா. ஓட்ட பிரிக்கலாம். ஏன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் வந்து காங்கிரஸுக்கும், விஜய்க்கு இருக்குன்றதுனால, அது வந்து டிஎம்கேவுக்கு வந்து அது ஒரு செட்பேக் தான். இவங்க 2 பேரும் வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள பிரிச்சுட்டாங்கனாலே ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க டிஎம்கே அப்படின்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.